இப்போ முதல்ல வந்து என் பேர் அசார் வந்து டிஎஸ் ஸ்டூடெண்ட்டு. ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரைனிங்லாம் போனது கிடையாது, ஒன் டே ட்ரைனிங்லாம் போனது கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்தது நான் ஒரு கிஃப்டாக நினைக்கிறேன். தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், ஒன் டே ட்ரைனிங்லேருந்து தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் ப்ரைஸிங் ஃபீட்பேக் பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு மனிதனுக்கு அன்றாட வாழ்வில் உணவு எப்படி முக்கியமோ அது போன்று தான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு வந்து ஒரு ப்ரைஸிங் வந்து முக்கியமான ஒரு விஷயம் தான். சில பேர் பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் ஆர்டர் வந்துடும். பார்த்தீங்கன்னா ஒரு டன் கணக்கு ஆர்டர் வந்தால் அதுக்கு வைக்க வேண்டிய லாபத்தை ஒரு கிலோக்கு வச்சுட்டு அது வந்து அந்த ஆர்டரை வந்து கொடுக்கும்போது பையட் கொடுக்கும்போது அந்த பையர் திருச்சி ஓடிடுவான், வரவே மாட்டான், நம்ம நாட்டு பக்கமே வர மாட்டான். இந்தியா இப்படி கொடுக்குறாங்க, இந்தியாவில் எல்லா ப்ரைஸுமே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட்டரை உருவாக்கி அனுப்புகிறாங்க நம்ம நாட்டில் ஒரு ஒன் டே ட்ரைனர். அதனால் பல ட்ரைனர் ஒரு கனவாச்சு பல ட்ரைனரோட வாழ்க்கை போகுது. அதனால் ப்ரைஸிங்கில் அதிகமாக விலை வச்சாலும் ஆர்டர் கிடைக்காது, கம்மியாக வச்சாலும் நம்ம லாஸ் ஆகிடும். அதுமாதிரி டாலர் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, டெசிமல் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. டெசிமல்லாம் ஒரு பாயிண்ட் வேல்யூமானாலே நான் சம் போடும் போதெல்லாம் ஒரு பாயிண்ட் வேல்யூ மாறிச்சு, ஷேர்டு அப்படி ஒரு பாயிண்ட் வேல்யூ மாறிடுச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் வேல்யூவை போட்டு காமிப்பாங்க. இந்த பாயிண்ட் வேல்யூவில் என்ன லாஸ்னோ அதையும் நம்மளுக்கு வந்து அது சம்மா போட்டு கட்டுவாங்க. அப்போ அந்த சின்ன சின்ன வேல்யூலேயே வந்து லேக்ஸ் கணக்கில் போகுது. அந்த மாதிரி பார்க்கும்போதெல்லாம் இப்போ ஏன் உள்ள வந்துட்டோம்டா இந்த பிஸ்னஸ் வந்துட்டோமே அப்படி பயம் வந்துருச்சு இந்த வேல்யூலாம் பார்க்கும்போது. அப்படிலாம் இருக்கும்போது ஒரு படிக்காத பாமர மக்கள்லாம் எப்படி இதை எதிர்கொள்வாங்கங்கிறது ஒரு இது வந்துருக்கு. படிச்சு எங்களால இது மாதிரி எதிர்கொள்ள முடியல, கத்துக்கிட்டு இது பண்ண முடியல அப்படிங்கும்போது படிக்காத மக்கள்லாம் எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்னு தெரியல. இது இப்போ அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே ட்ரைனிங் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ பார்க்குறான் நம்மள. இப்போ நம்ம வந்து 60+ 90+. இப்போ ஒன் டே ஸ்டூடெண்ட் நம்மளை பார்க்குறான். இப்போ நம்மளை பார்த்து முட்டாள்னு சொல்லுவான். ஒரு நாள் எக்ஸ்போர்ட் சொல்லிக்கிறாங்க, ஒரு நாள் கிளாஸ் நாங்கள் படிக்கிறோம், எங்களுக்கு ஒரு நாளே முடிச்சிடும், நாங்கள் எங்கள் சப்ஜெக்ட்லாம் முடிச்சிடறாரு. இங்கே வந்து சேராமல் 60+ 90+ சேர்ந்து ஒரு முட்டாள்கிட்ட போய் சேர்றான். அவன் படிக்கிற அவனும் முட்டாள் தான் அப்படி சொல்லுவான். அந்த முட்டாளுக்கு தெரியல. ஆனால் ஏன் வந்து நம்மளுக்கு ஒன் டே சொல்லி அந்த கிளாஸை அவங்க ஏன் 60+ 90+ போகிறாங்க, அப்போ என்ன இருக்கும்னு அதை யோசிக்க மாட்டான் அந்த முட்டாள். அதுதான் உண்மையான ஒரு புரிதல். ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 30 நாளில் விளையக்கூடிய ஒரு பொருள், ஒரு உதாரணத்துக்கு 30 நாளில் விளையக்கூடிய பொருள் வந்து 10 நாளில் ஒரு கலப்படமான ஒரு விதையில ஏன் அதை வந்து விதைக்கிறான்னா அவனுக்கு லாபம் வரணும். மக்களுக்கு அதை சாப்பிட்றதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் வந்து கெடுதல் இருக்குன்னு அவன் நினைக்க மாட்டான், எனக்கு லாபம் வருதான்னு பார்ப்பான் சில பேர். அதே மாதிரி தான் அந்த ஒன் டே ட்ரைனர் அந்த மக்களை நம்ம அப்படியே வர வச்சு ஒன் டே ட்ரைனர் நம்ம சம்பாதிக்கணும்னு தான் நினைக்கிறான். நம்ம அதை 30 நாள் விலைக்கு அதை மக்களுக்கு நல்ல பொருளாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த 90+ கிளாஸ் வச்சு மக்களை எக்ஸ்போர்ட்டராக அனுப்புறவங்க தான் அந்த இது. உதாரணத்துக்கு அதை சொல்கிறேன். அதுமாதிரி ஒன் டே ட்ரைனிங்கில் நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் டே ட்ரைனிங் அதிகமாக இருப்பாங்க, சம்பாதிக்கிறது அதிகமாக இருப்பாங்க. இப்போ ஒன் டே ட்ரைனரில் தான் நம்ம நாட்டோட அந்நிய செலவாணியும் வந்து வருமானம் சொல்லக்கூட அந்நிய செலவாணி வந்து அவர்களால் தான் அழிஞ்சு போகுதுன்னு சொல்லுவேன். முக்கியமாக ஒன் டே ட்ரைனரால் தான். ஏன்னா அதிகப்படியான ட்ரைனர்னு சொல்லி ஒரு வெறும் லைசன்ஸ் மட்டும் கொடுத்து அவங்கள அனுப்பி பலருடைய கனவுகள்லாம் உடைக்கிறாங்க அந்த ஒன் டே ட்ரைனர்னால எக்ஸ்போர்ட்டராக சொல்லிக்கிட்டு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நாட்டில் அதிகமாக விளையக்கூடிய மக்களுக்கு தேவை போக விளையக்கூடிய பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளைஞ்சி அது வந்து எக்ஸஸாக இருக்கிற பொருளை வந்து எக்ஸ்போர்ட்டை நம்பி தான் இருப்பாங்க. அதிக மக்கள் டொமஸ்டிக்லாம் போய் எக்ஸ்போர்ட்டை நம்பி தான் இருப்பாங்க. அந்த எக்ஸ்போர்ட் ஆர்டரை எடுத்து ஒரு உண்மையான எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்க நினைக்கிறவங்க அது வந்து இந்த மாதிரி விவசாயம் நம்பி தான் இருப்பாங்க, எக்ஸ்போர்ட் எடுத்து தந்துடுவாங்க. இந்த பொய்யான எக்ஸ்போர்ட் ஒன் டே ட்ரெயின் ஆகி வருவாங்கள்ல, அவங்களாம் வந்து உண்மையான எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்க முடியாமல் தடுத்து நிப்பாட்டுறதுனால தான் அந்த விவசாயிகளும் பாதிக்கப்பட்டு அந்த விவசாயி வந்து டொமஸ்டிக்னு விற்க முடியாமல் அந்த பொருள் வீணாக போய் அதனால அவங்களோட விவசாயத்தை இழந்துட்டு அந்த விவசாய தொழிலை விட்டு போகிறாங்க. இதனால நம்ம நாட்டினுடைய அந்த பொருளை எடுத்துக்காம அந்த ஒரு பையர் வந்து வேற நாட்டுக்கு போகிறான் அந்த பொருளை வந்து வாங்க முடியாமல். அதனால தான் ஒவ்வொரு அந்த அந்நிய செலவாணி ஒன்று நம்ம நாட்டை விட்டு வர முடியாமல் நம்ம நாட்டு இன்னும் வந்து இதாக தான் போயிட்டுருக்கு. இப்போ ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதே மாதிரி தான் நம்ம நாட்டு இன்னும் போயிட்டுருக்கு விலைவாசிகள். இப்போ கூட பெட்ரோல் டீசல் பார்த்தீங்கன்னா இப்போ கூட கேஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கீழே தான் போயிட்டுருக்கு.
இதுதான் இந்த ஒரு சின்ன ஒருத்தவங்க ஒன் டே ட்ரெயின் பண்ணனால இது எல்லாத்தையுமே பொருந்தும். அதனால அது ஒரு ஒரு அவேர்னஸாக சொல்கிறேன். படிக்காத பாமர மக்கள் வந்து ஒன் டே ட்ரெயினுக்கு போய் ஏமாறாதீங்க. முக்கியமாக வந்து இந்த மாதிரி 60+லாம் யோசிங்க. ஒரு நாள் 60 நாளில் கற்றுக்கிறது எப்படி ஒரு நாள் கற்றுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ட்ரெயினராக உள்ளே போங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்.